நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கெஸ்ட் வராரு. அதாவது வந்து அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். மணி எக்ஸ்சேஞ்ச், கார்டு எக்ஸ்சேஞ்ச், ஆனா வந்து பாத்தீங்கன்னா போன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சன். இது சூப்பர் அப்புற. பிரதீப் ரங்கநாதன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? என்ன ஸ்டைல் பரியாயோ. Madam, one more hero is eagerly waiting, madam. If with your permission. கண்ணா லட்டு திங்க ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சூப்பர். ஐயோ, அழகான பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தவங்க மட்டும் I don't know what I'm doing. I don't know why I'm here. என்ன ஸ்டைல் பரியாயோ. நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சீனியர் மோஸ்ட் கண்டஸ்டன்ட். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ப்ளீஸ் இருங்க மேடம், உங்க phone பேசிட்டு இருக்காங்க. ஹலோ துபாயா? let's welcome If you are bad, I am your dad. ஸ்ரீ வர்ஷினி மேடம். ப்ளீஸ் இதோ வந்துட்டேன். என்ன மேடம் தம்ம தோண்டி பீடா மாதிரி வந்துக்கிறீங்க நீங்க? நக்கல்யா அவனுக்கு. Hi, Prabdeep sir. ஓ ஹலோ. இது சூப்பர் அப்புற. Hi, Kayado. Hi, cutie. அவர் யார் தெரியுதா? Love Todayல வர ஹீரோ. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். டிராகன் படத்துல வந்து நீங்க தானே நடிச்சீங்க. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. காட்டுங்க. எங்க நெருப்பே வரலையே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எல்லாரையும் கலைப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. மணியை நல்லா தலையில கொட்டிட்டு மணின்னு பேர் வச்சுங்க டிங்குன்னு சவுண்டே வரலன்றாங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க ஷாப் வச்சிருக்கீங்கல்ல, அத பத்தி எல்லாம் சொல்லுங்க அவர்கிட்ட. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் தான் நஸ்ரீன். எனக்கு ஒரு டெய்லர் கடை இருக்கு. காப்கிற போட்டு மேல தூக்குமா. உங்களுக்கு ஏதாவது சட்டை வேணும்னா எங்க டெய்லர் கடைக்கு வந்து தைச்சுக்கோங்க. இது சூப்பர் அப்புற. ஓகே டன், வந்துடுறேன். விஜய் எல்லாரும் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. நானும் மனோசரும் மாவு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? ஆமா. ஐயோ ஐயோ. மனோ மாக்காப்பா மாவு மில் எடுத்துட்டு வாங்க, அரைச்சிட்டு போங்க. உங்க கடைக்கு நான் தான் முதல் கஸ்டமர். சூப்பர் டீல், 10% டிஸ்கவுண்ட். சூப்பர் வா, 5000 இன்கிரிமெண்ட். ஓகே, Thank you sir, வாங்கிக்கிறேன். மனோ மாக்காப்பா மாவு மில் எடுத்துட்டு வாங்க, அரைச்சிட்டு போங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. தேங்க்ஸ் நஸ்ரீன். உங்களால எங்களுக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் வருது. Thank you. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு 3645. 3645. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. எல்லாம் கால் இடத்துல அடிச்சு பேசுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஹலோ ஹலோ, வர்ஷினிங்களா? ஐயோ இல்லங்க, உங்க போன் என்கிட்ட இருக்கு. நான் பிரதீப் பேசுறேன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அவங்களோட பால்கார அம்மா பேசுறேன். பால்பாக்கி வச்சிருக்காங்களா? ஆமாங்க. எனக்கு வந்து நஸ்ரீனுக்கு கரெக்ஷன் சொல்ல பயமா இருக்கு. நீ அழுதுட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் அழ மாட்டேன் இனிமே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்வரமா போய் பாடுங்க. சரி கரி சத பக
ரீ சா ஓ ஓ சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. டைமுக்கு கொஞ்சம் பால் சாப்பாடு கொஞ்சம் டைமுக்கு சாப்பிடணும், இல்லைன்னா ரீரீஸா வராது. நான் டைமிங்க்கு சாப்பிட மாட்டேன். காலைல எழுந்திரிச்சோடனே 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஏன்னா நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நான் 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறது. அப்ப ஸ்கூல் போகும்போது போனாதானே நக்கல்யா அவனுக்கு. ஸ்கூலுக்கு 8 மணிக்கு எழுந்திருப்பேன். தயவு செய்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. இந்த பொண்ணு பாடினா போதும். ஸ்கூல் இல்லாத டைம்போ 1 மணிக்கு எழுந்திருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான் அவனை. ஃபோன் பண்ணி உன் தப்பெல்லாம் அங்க யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காரு, உன்கிட்ட சொல்லாம பாத்தியா? அவ்வளவு பயம் புடிச்சு வச்சிருக்க நீ. பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார் அவர். சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா, நீ ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீ ரொம்ப நல்லா பண்ணனா அப்ப வேணா நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சாக்லேட் இல்ல, இது பிஸ்கெட். அது வாய் மூடணும் முதல்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பிஸ்கட் கொடுக்கட்டா? கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது வரைக்கும் எந்த ஹிஸ்டரி ஆஃப் சூப்பர் சீரியல் வாத்திஸ் கதி கலங்கி பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஒரு கண்டஸ்டன்ட் வாய மூடுற அளவுக்கு வந்து பார்த்ததே கிடையாது. பேசக்கூடாது. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பாட்டு முடிஞ்சது இல்ல, ஷவர் வாங்கிட்டு இல்ல, அந்த காயினை கொடுத்து அனுப்புமா அந்த பொண்ணு.